Hi, hello friends. Welcome to Learn Easy Cooking. இப்போ நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு குழம்பு வகை. அது என்ன குழம்புனா வெந்தய குழம்பு. இந்த குழம்போட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த குழம்பு செய்யறதுக்கு காய்கறி எதுவுமே தேவையில்லைங்க. சில சமயம் நம்ம வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லையே அப்படின்னா நம்ம என்ன குழம்பு வைக்கிறதுன்னு ஒரே யோசனையாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நாம் இந்த குழம்பு செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வர இதை விரும்பி சாப்பிடுவாங்க. என்னடா அது காய்கறியே இல்லை அப்படின்னா இது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குமான்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் யோசிக்கவே வேண்டாங்க. இந்த குழம்பு ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான குழம்பு தான். ஏன்னா இந்த குழம்போட மெயின் இன்க்ரீடியன்ட் சின்ன வெங்காயம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். சின்ன வெங்காயம் இதை வந்து பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த குழம்புக்கு இதாங்க மெயின் இன்க்ரீடியன்ட், அதனால இதை நம்ம நிறையவே யூஸ் பண்ணிக்கலாம். பூண்டு தோலை நீக்கி வச்சுக்கோங்க. புளி வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அடுத்து மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய், வத்தல், ஜீரகம் இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயை அடுப்பில் வச்சு 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதையும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம்ல புளி, அதை வந்து அந்த தண்ணியை நல்லா வடிகட்டி அந்த புளி தண்ணியும் குழம்புல சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா, வெந்தய பொடி, மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. தேவைப்பட்டால் மறுபடியும் எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான சூடான வெந்தய குழம்பு தயார். இந்த குழம்புக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னன்னா ஒயிட் ரைஸும் எக்கு ஆம்லேட்டும் தாங்க. சப்போஸ் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் சுட்ட அப்பளம் வந்து இதுக்கு ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷனுங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரியான ரெசிபி வந்து போட அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது சம்மந்தமான வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி வேறு ஒரு சுவையான ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை ஃப்ரெண்ட்ஸ்.